வீடியோவில் ஜெகி சென்னை சீரியஸாக இருக்க கராத்தே கிட் லெஜெண்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்தமா நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கராத்தே கிட் படங்களில் வர இதே கதை தான் இந்த படத்துலையும். கொஞ்சம் மாற்றமே கிடையாது. இப்படி இருந்தாலும் கூட மாடர்ன் டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். படம் ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் ஓடுது. இந்த இடத்துல எங்கேயுமே லேகுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இந்த 1.5 மணி நேரமும் நல்ல என்டர்டெயினாக இருந்தது. இந்த படத்தில் ஒரே சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஜாக்கி சானோட போர்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி டேனியல் ரல்சோ கேரக்டர் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேரக்டர் கோப்ரா கை சீரீஸில் அதுக்கு முன்னாடி இந்த கராத்தே கிட் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டரோட போர்ஷனும் ரொம்ப கம்மியாகவே இருந்ததுனால ரொம்ப எதிர்பார்த்துட்டு போயிடாதுங்க. இல்லைப்பா, நான் இதுக்கு முன்னாடி கராத்தே கிட் படங்கள் இல்லை கோப்ரா கை சீரீஸை பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது கஷ்டம்தான். இருந்தாலுமே என்டர்டெயின்மெண்ட்க்கு பஞ்சமே கிடையாதுங்க. அடுத்தது மியூசிக் அண்ட் சாங்ஸ் ஆஃப் சாய்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. வழக்கம் போல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பட்டையை கிளப்பிட்டாங்க சொல்லணும். குறிப்பாக எங்கள் கடவுள் ஜாக்கி சான் பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட வயசு 80 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போவும் கூட ஃபைட் சீன்லாம் இப்போவும் நடிக்கிறாரு. அந்த வயசுல நம்ம உயிரோட போமான்னு தெரியல. அடுத்த சின்ன பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபன்னாகவும் என்டர்டெய்னிங்காக கொடுத்துருந்தாங்க. காமெடி சாங் அங்கே நல்லா ஒர்க் ஆயிருந்தது. படத்தோட எண்டில் கடைசியாக ஒரு பெரிய கேமியோ இருக்குது. அது இப்போ லீக் பண்ண விரும்பலை. இது படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன கேமியோன்னு. நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எந்த கேரக்டருக்கும் பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட்டோ இல்லை மனசில் பதிகிற மாதிரி சீன்ஸோ இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ஜாக்கி சானை வச்சு எடுக்கணுமே எடுத்த மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக ஜாக்கி சான் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் இருந்தால் கொடுக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாக்கி சான் போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தேடிக்கிட்டே இருப்பீங்க எப்போ வருவார்னு. கண்டிப்பாக இந்த கதையை வேறு மாதிரி கூட எடுத்துருக்கலாம். அதுக்கான சீன்ஸோ சுச்சுவேஷனுக்கு அமைஞ்சுது. இருந்தாலும் வேணும்ட்டு ஜாக்கி சானை கொண்டு வரணுன்றதுக்காகவே இந்த சீன்ஸ்லாம் எழுதுன மாதிரி நிறைய சீன் பச்சையாக தெரிஞ்சுது. அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பரான கேரக்டர் ஜாக்கி சான் கொடுத்துருக்கலாம். அதுதான் டேனியல் ரல்சோ கேரக்டரும். ஏதோ சீரியஸ் பார்த்த ஃபேன்ஸுக்காக இந்த கோப்ரா கை கேரக்டர் டேனியல் லருசோவை கொண்டு வந்திருக்காங்க. அவரோட ஃபேன்ஸுக்கோ டிசப்பாயின்ட் தான் சொல்லணும். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இந்த வீக்கெண்டுக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்கள். பை கைஸ்.